Hi, hello and welcome to Tech with Hema. இன்னைக்கு வீடியோவில் யூனிக் கன்ஸ்டன்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு காலமில் இருக்க வேல்யூஸ் யூனிக்காக இருக்க யூனிக் கன்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதே தானே ப்ரைமரி கீயும் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ப்ரைமரி கீக்கும் யூனிக் கீக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணாது. பட் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணும். ஒரு டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்க முடியும். பட் யூனிக் கீஸ் எத்தனை வேணும்னாலும் இருக்கலாம். சரி, நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் டேபிள் எடுத்துக்குவோம். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் ஆதார் நம்பர்னு ஒரு ஃபீல்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஆதார் நம்பர் 12 டிஜிட்ஸ் நம்பருங்கிறதுனால நான் பிகின் டேட்டா டைப் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது யூனிக் கன்ஸ்டன்ட்டை 2 விதமாக ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஒன்று, அந்த ஃபீல்டை நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது அந்த ஃபீல்டோட நேம், டேட்டா டைப் பக்கத்தில் யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த காலம்க்கு யூனிக் கன்ஸ்டன்ட் டிஃபைன் ஆகிடும். இல்லை நீங்கள் அந்த கன்ஸ்டன்ட்க்கு ஒரு நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை மல்டிபிள் ஃபீல்ட்ஸை நீங்கள் சேர்த்து யூனிக் கன்ஸ்டன்ட்டாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆதார் நம்பரை நார்மலாக டிக்ளேர் பண்ணிவிட்டு வெறும் ஃபீல்ட் நேம், டேட்டா டைப் கொடுத்து டிக்ளேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கடைசியாக கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு ஒரு நேம் கொடுத்துட்டு யூனிக் வித்தின் ப்ராக்கெட்ஸில் எந்த ஃபீல்டை நீங்கள் யூனிக் கன்ஸ்டன்ட்டாக டிக்ளேர் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்ட் நேம் கொடுக்கணும். இதில் நீங்கள் 2 ஃபீல்டாக கூட கொடுக்கலாம். மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் நீங்கள் யூனிக் கன்ஸ்டன்ட்டில் இன்க்ளூட் பண்ண முடியும். லைக் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆதார் நம்பர் அண்ட் லாஸ்ட் நேம் ரெண்டும் சேர்த்து யூனிக் கன்ஸ்டன்ட்டாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமா செப்பரேட்டடாக இங்கே கொடுக்க முடியும். இந்த டேபிளை நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த டேபிளில் ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறேன் வித் ஆதார் நம்பரோட. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் இன்னொரு ரெக்கார்ட் அதே ஆதார் நம்பரோட இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நமக்கு எரர் வரும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வயலேஷன் ஆஃப் யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் எரர் வந்திருக்கு. யூசி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் கொடுத்துட்டு cannot insert duplicate key in object students the duplicate value is அப்படின்னு அந்த ஆதார் நம்பர் வேல்யூவும் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இதை மாற்றி இந்த ஆதார் நம்பர் மாற்றி கொடுத்தேன்னா நமக்கு இந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகும். இப்போ நமக்கு இந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் யூனிக் கன்ஸ்டன்ட்டில் நல் ரெக்கார்ட்ஸ் கூட இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் நல் வேல்யூ இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆதார் நம்பருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டை இன்சர்ட் ஆகிடுச்சு, இந்த எரரும் இல்லாமல் உங்களால் பார்க்க முடியுது. ஆதார் நம்பருக்கு நல் வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் மறுபடியும் இன்னொரு ரெக்கார்ட் நல் வேல்யூ கொடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். இது எக்ஸிக்யூட் ஆகுதா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வந்திருக்கு. யூனிக் கீ கன்ஸ்டன்ட் வயலேஷன் சொல்லிட்டு டூப்ளிகேட் கீ வேல்யூ நல்லுன்னு வந்திருக்கு. என்ன தான் யூனிக் கீ கன்ஸ்டன்ட் நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணணுன்னாலையும் அந்த நல் வேல்யூ கூட ஒரு ரெக்கார்டுக்கு தான் இருக்க முடியும். அதுவுமே யூனிக்காக தான் இருக்க முடியும். இப்போது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ண டேபிளில் நீங்கள் கன்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இதை யூனிக் கீ கன்ஸ்டன்ட் இல்லாமல் டிஃபைன் பண்ணுறேன். கேட்டாயிடுச்சு. இப்போ நீங்கள் ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யூஸ் பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். ஆல்டர் டேபிளையும் நீங்கள் 2 விதமாக ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஜஸ்ட் யூனிக் கீ கன்ஸ்டன்ட் அந்த ஃபீல்டுக்கு ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் கன்ஸ்டன்ட் நேம் கொடுத்து ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நார்மலாக பண்ணோன்னா ஆல்டர் டேபிள் நேம் ஆட் யூனிக் எந்த ஃபீல்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணுமோ அதை மென்ஷன் பண்ணலாம். இல்லாட்டி ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு ஒரு நேமு, அப்புறமா யூனிக் வித்தின் ப்ராக்கெட்ஸில் எந்த ஃபீல்டு மல்டிபிள் ஃபீல்ட்ஸும் நீங்கள் இன்க்ளூட் பண்ண முடியும். நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நமக்கு அந்த டேபிள் ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டை இன்க்ளூட் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ஆல்டர் டேபிள் நேம் ட்ராப் கன்ஸ்ட்ரெயின்ட், அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்த நேமை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ட்ராப் ஆகிடும். இப்போ உங்களுக்கு யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி டிஃபைன் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் SQLல் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye-bye.